பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திருப்பெயரினாலே ஆமேன். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த ஊடகத்தின் வழியாக உம்மை தரிசிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் கொடுத்திருக்கிற இந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த திருச்சபையிலே ஒன்று கூட முடியாத சூழலில் கூட நீர் எங்களை தேடி வருகிறீர் என்கிற அந்த நன்னம்பிக்கையோடு உம்மை ஆராதிக்க நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேச விரும்புகிறபடினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தையினாலே எங்களை போஷியும், எங்களை இந்த ஆராதனையிலே வழி நடத்தும். நீர் உம்முடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக எங்களை பக்குவப்படுத்தி இந்த ஒருமனப்படுத்தி ஆராதனையிலே கலந்து கொள்ள எங்கள் அனைவருக்குமே அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே வேண்டுகிறோம் நல்ல கடவுளே, ஆமேன். நாம் இரண்டாம் ஆராதனை முரண்மையை பின்பற்றலாம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திரியேக கடவுளை போற்றுதல். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும்.
பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனது உருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நாம் சற்று நேரம் அமைதியாக மௌனமாக இருந்து நம்முடைய பாவங்களை உணர்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை அறிக்கையிடுவோம். அனைவரும் சேர்ந்து சொல்லலாம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். இந்த நாளுக்கான திருமறை பாடங்களை படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 23 முடிய. யோவான் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரைக் கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். பாடம் முடிந்தது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பேரினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த ஊடகத்தின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்கான வேத பகுதி யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்க கேட்டிருப்போம். அந்த பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூட்டி இருக்கிற அறைக்குள்ளே வருகிறார். பயந்து இருக்கிற சீடர்கள் பயத்தோடு அச்சத்தோடு ஒரு பூட்டின அறைக்குள்ளே மறைந்திருக்கிறார்கள். மறைந்திருக்கிற அந்த அறைக்குள்ளாக இயேசு கிறிஸ்து உள்ளே வருகிறார். உள்ளே வந்து அவர்களை பார்த்து, சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக என்று அவர்களுக்கு முதலாவது வாழ்த்துகிறார். அதன் பின்பு தன்னுடைய கைகளில் உள்ள காயங்களையும் காலில் இருக்கிற காயங்களையும்
எல்லாவற்றையும் அவர்களுக்கு காட்டி அதை பார்த்த பின்பு சீடர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். மகிழ்ச்சி அடைந்து அவர்கள் அங்கே உட்கார்ந்திருக்க போது இயேசு கிறிஸ்து மீண்டும் சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக என்று மறுபடியும் சொல்லி, பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று அவர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். பூட்டி இருக்கிற அறை என்பது நமக்கு புதியதல்ல. இந்த காலகட்டத்திலே நாமும் பூட்டி இருக்கிற அறைகளுக்குள்ளாக தான் உட்கார்ந்து இருக்கிறோம் பயத்தோடு. சீஷர்கள் எப்படி பயந்து உட்கார்ந்திருந்தார்களோ அதே போல தான் நாமும் பூட்டி இருக்கிற அறைகளுக்குள்ளே உட்கார்ந்திருக்கிறோம். அரசாங்கமே நம்மை நீங்கள் பூட்டி இருக்கிற அறைகளுக்குள்ளாக தான் இருக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறது. ஆகவே எல்லோரும் அநேகர் பூட்டி வைக்கப்பட்டிருக்கிற அறைகளிலே பயத்தோடு திகைப்போடு மன அழுத்தத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதாவது என்னை பற்றி கொள்ளுமா, எனக்கும் இந்த தொற்று நோய் எனக்கு வந்து விடுமா, என் குடும்பத்தில் யாருக்காவது வந்து விடுமா என்கிற ஒரு பெரிய பயத்தோடு அச்சத்தோடு நாம் பூட்டி இருக்கிற அறைக்குள்ளாக இருக்க வேண்டும் இருக்கிறோம். இப்படி இருக்கிற சூழலிலே நமக்கு இருக்கிற பெரிய கேள்வி, எங்கு பார்த்தாலும் தீமையான செய்திகள் மட்டுமே நமக்கு கேட்டு வருகிறோமே, இப்படி இத்தனை மரணங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. எனக்கு தெரிந்த 2 அருமையான நண்பர்கள், சிறு வயது நண்பர்கள் இறந்து போனதை கடந்த வாரத்திலே இழப்பை நினைத்து மிகவும் துக்கப்பட்டு நானும் இந்த தொற்று நோயை குறித்து சற்று பயந்தேன். என்னுடைய தாயார் எனக்காக ஜெபித்தார்கள், எனக்கு ஆறுதல் சொன்னார்கள். இந்த மாதிரி பயத்தோடு நாம் அறைகளுக்குள்ளாக உட்கார்ந்து கொண்டிருக்கும்போது இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட நேரத்திலே நம்மோடு கூட இருக்கிறாரா என்கிற கேள்வி நமக்கு வருகிறது. எங்கு பார்த்தாலும் துக்க செய்தியும் துயரமான செய்திகளும் பயங்கரமான செய்திகளும், எங்கு சென்றாலும் மருத்துவமனைகளிலே படுக்கை இல்லை, ஆக்சிஜன் இல்லை, வென்டிலேட்டர் இல்லை, அநேகர் ஆம்புலன்ஸிலே மரித்து போகிறார்கள் என்கிற பயங்கரமான செய்திகளெல்லாம் அநேக நேரத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் இந்த நேரத்திலே ஆண்டவர் பூட்டி வைத்திருக்கிற நம்முடைய அறைகளிலே இருக்கிறாரா என்று நமக்கு கேள்வி வருகிறது. அதற்கு பதில் ஆண்டவரே இந்த பகுதியிலே நமக்கு கொடுக்கிறார். எப்பேற்பட்ட பூட்டி வைத்திருக்கிற அறையாக இருந்தாலும் அதற்குள்ளாக இயேசு கிறிஸ்து உட்பிரவேசிப்பதற்கு அவரால் முடியும். அவர் பூட்டி வைத்திருக்கிற அறைகளுக்குள்ளே மட்டும் வருகிற ஆண்டவர் அல்ல, பூட்டி வைத்திருக்கிற இருதயங்களுக்குள்ளே கூட அவர் வருகிற ஆண்டவராக இருக்கிறார். நாம் எவ்வளவுதான் கடினமான ஒரு இருதயத்தோடு பயம் திகில் நிறைந்த இருதயத்தோடு இருந்தாலும் அந்த இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக, உன்னோடு கூட இருப்பதாக என்று சொல்லுகிறார். மனிதர்கள் சொல்லுகிற சமாதானத்தை போல இது அல்ல. அநேக சமாதானமான வார்த்தைகள் மனிதர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அநேக மருத்துவர்கள் இந்த கோவிட் பேஷண்ட்டுகளை பார்த்து, அநேக கோவிட் பேஷண்ட்டுகள் மரித்து போய் கொண்டிருக்கிற காரணமே பயம்தான், அச்சம்தான். அவர்களை பார்த்து மருத்துவர்கள் சொல்லுகிற வார்த்தை, பயப்பட வேண்டாம். ஹெல்ப்லைன் ஒர்க்கர்ஸ், அதாவது தொலைபேசி மூலமாக இந்த குடும்பங்களுக்கு தொலைபேசி மூலமாக பேசுகிற எத்தனையோ நபர்கள் நீங்கள் அச்சப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம் என்று தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ ஊழியர்களும் பயப்பட வேண்டாம் என்று தான் சொல்லுகிறார்கள். எத்தனையோ மனிதர்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். ஊடகங்கள் செய்திகள் வரும்போது, வாட்ஸ்அப் போன்ற செய்திகள், அநேக மருத்துவர்கள் அந்த செய்திகள் அனுப்பும்போது நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். எத்தனை முறை, 1000 முறை, 2000 முறை பயப்பட வேண்டாம் என்று மனிதர்கள் எத்தனை முறை சொன்னாலும், ஆனால் மனிதர்களுக்குள்ளே இருக்கிற அந்த பயமும் அச்சமும் ஒருபோதும் போனதாக நான் பார்த்ததில்லை.
ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வந்து சமாதானம் உன்னோடு கூட இருப்பதாக என்று சொல்லும்போது அதன் நிமித்தம் வருகிற தைரியமும் அதன் நிமித்தம் வருகிற ஒரு சமாதானமும், இந்த சமாதானமும் தைரியம் நமக்கு வேறு எந்த வகையிலும் கிடைக்காது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிடைக்கிற ஆசீர்வாதம் இதுதான். நாம் பூட்டி வைத்திருக்கிற இருதயம், நாம் திறக்க முடியாத இருதயத்தோடு இருந்தாலும், பயத்தோடு அச்சத்தோடு இருக்கிற இருதயம் நமக்கு இருந்தாலும், அதற்குள்ளாக அவர் உட்பிரவேசித்து பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லும்போது அந்த வார்த்தைகளில் கிடைக்கின்ற ஒரு சமாதானம், அந்த வார்த்தைகளின் வழியாக கிடைக்கிற ஒரு தைரியம் நமக்கு மிகவும் ஆசீர்வாதமான ஒரு தைரியமும் ஆசீர்வாதமான ஒரு சமாதானம் அதிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. மீண்டும் ஆண்டவர் சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக என்று சீஷர்களுக்கு சொல்லுகிறார். சொல்லிவிட்டு, பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். இயேசுவோடு கூட அவர்கள் வாழ்ந்திருந்த நாட்களிலே மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பிதா எப்படி இயேசு கிறிஸ்துவை அனுப்பினாரோ அதையெல்லாம் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி வந்தார். இவர்கள் அதை பார்த்து மகிழ்ச்சியோடு அற்புதங்களை எல்லாம் பார்த்து, அவர் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டு, புரிந்ததோ புரியவில்லையோ எப்படி இருந்தாலும் அவர் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டு மிகவும் சந்தோஷமாக திரிந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பின்பு, அவருடைய மரணமும் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு இயேசு கிறிஸ்து அவர்களோடு இருக்க போவது கிடையாது. அவர்களோடு பரிசுத்த ஆவியின் மூலமாக அவரோடு இருக்க போறார் தவிர, அவரே தன்னுடைய சரீரத்திலே அவர் சீஷர்களோடு இருக்க போவது கிடையாது. ஆகையால் தான் பரிசுத்த ஆவியை அவர்களுக்குள்ளாக அனுப்புகிறார். அனுப்பிவிட்டு சொல்லுகிறார், பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். நாம் அனுப்பப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அனுப்பப்பட்ட ஜனமாக இருக்கிறோம். இந்த காலத்திலே நாம் நம்முடைய கதவுகளை திறந்து வெளியில் சென்று நாம் ஏதும் சாதிக்க போவது கிடையாது. அது செய்வதற்கு அநேக மருத்துவர்களும் செவிலியர்களும் மருத்துவமனைகளிலே வேலை செய்து கொண்டிருக்கிற அநேகர், சோஷியல் சர்வீஸ் செய்து கொண்டிருக்கிற அநேகர், ஆம்புலன்ஸ் ஓட்டி கொண்டிருக்கிற அநேகர், நாம் அவர் யாரையெல்லாம் நினைத்து பார்க்க முடியாதவர்களெல்லாம் இப்பொழுது நம்முடைய கண்களுக்கு முன்பதாக வந்து நிற்கிறார்கள். ஒரு நாளிலே எத்தனையோ கல்லறைகளை தோண்டுகிற, கல்லறையில் வேலை செய்கிற நண்பர்கள், இப்படி கடினமாக உழைத்து கொண்டிருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நாம் அடைக்கப்பட்ட அறைக்குள்ளே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய அரசாங்கம் நமக்கு சொல்லியிருக்கிறது. ஆனாலும் வீட்டுக்குள்ளே இருந்து நாம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது. அநேகருக்கு நாம் தொலைபேசியின் வழியாக அநேகரோடு நாம் பேசி அவர்களோடு ஜெபிக்கலாம். தேவையில்லாத காரியங்களை நாம் விட்டுவிட்டு, எதையெல்லாம் நமக்கு பயத்தை கொண்டு வருகிறதோ, தொலைக்காட்சியில் வருகிற செய்திகள் அல்லது வாட்ஸ்அப்பில் வருகின்ற தேவையில்லாத செய்திகள், ஃபேஸ்புக்கில் வருகிற தேவையில்லாத செய்திகள், இவைகளை எல்லாம் நாம் அகற்றிவிட்டு நல்லதை ஒருவரோடு ஒருவர் பேசும்போது இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய அன்பை குறித்தும் இயேசு கிறிஸ்து செய்கிற நன்மைகளை குறித்தும் ஆண்டவர் நம்மோடு கூட எப்படி செயல்படுகிறார் என்பதை குறித்தும் சாட்சி பகிர்ந்து ஜெபித்து வேதத்தை வாசித்து ஒருவரோடு ஒருவர் ஆறுதலாக பேசுவதற்கு கடவுள் நமக்கு பெரிய வாய்ப்பு இந்த நேரத்திலே கொடுத்திருக்கிறார். ஜெபிக்க நமக்கு பெரிய ஒரு நிபந்தனையை கொடுத்திருக்கிறார். யாருக்காக ஜெபிக்க வேண்டும்? நோயினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்களோடு பேசுவதற்கு பழகுவதற்கு நாம் தயங்கக்கூடாது. தூரத்திலிருந்து அவர்களுக்கு நாம் உணவு கொடுக்கலாம், அவர்களுக்கு தேநீர் கொடுக்கலாம், அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லலாம். மருத்துவர்கள்
12 மணி நேரம் 15 மணி நேரம் வேலை செய்து கொண்டிருக்கிற மருத்துவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கண்ணீரோடு அவர்கள் எத்தனையோ மரணத்தை பார்த்து பார்த்து மிகவும் திகைக்கப்பட்டவர்களாக கண்ணீரோடு இருக்கிறார்கள். நர்சஸ் உழைத்து, அப்புறம் ஆஸ்பத்திரியிலே உழைத்து கொண்டிருக்கிற அநேகர்கள், அந்த டெஸ்ட் எடுக்கிறவர்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டி கொண்டிருக்கிறவர்கள், ஆம்புலன்ஸ் பல இடங்களுக்கு ஆம்புலன்ஸை ஓட்டி செல்கிறவர்கள், கல்லறை தோட்டத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறவர்கள், இவர்கள் எல்லாம் தங்களுடைய அவர்கள் மிகுதி அளவுக்கு அதிகமாக தங்களுடைய உழைப்பை போட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக எல்லாருக்காகவும் ஜெபிப்பதற்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு நிபந்தனை இருக்கிறது. வியாதியில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள், பெட் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறவர்கள், ஆஸ்பத்திரியாக சுற்றி கொண்டிருக்கிறவர்கள், வென்டிலேட்டருக்காக சுற்றி கொண்டிருக்கிறவர்கள், தேடி அலைந்து கொண்டிருக்கிறவர்கள், இவர்களுக்காக எல்லாம் நாம் ஜெபிக்க வேண்டும். நாமும் நமக்காக, நம்முடைய பாதுகாப்புக்காக, நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளின் பாதுகாப்புக்காக, நம்முடைய குடும்பத்தின் பாதுகாப்புக்காக, எல்லாருடைய பாதுகாப்புக்காகவும் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் நாமும் பாதுகாப்பாக இருக்க வேண்டியதும் நம்முடைய நிபந்தனையாக இருக்கிறது. ஆகவே நாமும் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும், நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களையும் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். அப்படி கோவிடினால் கஷ்டப்படுகிறவர்கள் யாராவது நம்முடைய அருகே இருந்தால் அவர்களுக்கு நம்மால் ஏந்த உதவி எல்லோரும் செய்ய வேண்டாம். இளம் வயது வாலிபர்கள் சென்று அல்லது குடும்பத்திலிருந்து உணவு செய்து அவர்களுக்கு கொடுக்கலாம், தேநீர் பகிர்ந்து கொள்ளலாம், அல்லது ஒரு ஆறுதலாக ஒரு 4 வார்த்தை அவர்களோடு பேசலாம். இவையெல்லாம் நம்மால் செய்யக்கூடியது. இன்னும் முக்கியமாக அந்த வியாதியோடு தொற்று நோயோடு இருக்கிறவர்களை நாம் ஒதுக்கக்கூடாது. அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது பல இடங்களிலே. அவர்களை பார்த்தால் ஏதோ ஒரு குஷ்டரோகியை பார்த்ததை போல நடத்துகிற ஒரு சமுதாயமாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். அப்படி நாம் செய்வது கடவுளுக்கு விரோதமான ஒரு பெரிய பாவமாக இருக்கிறது. அவர்களை தொற்று நோய் அவர்களை நாம் ஒரு குஷ்டரோகியை போல ஒதுக்கக்கூடாது. அவர்களுக்கு அன்பு காட்ட வேண்டும். அருகிலே செல்லாவிட்டாலும் நாம் தூரத்திலிருந்து அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தையும் உணவு ஏதாவது ஒன்று நாம் அவர்களுக்கு உதவி செய்யலாம். கிறிஸ்து இருந்திருந்தால் அதை தான் செய்திருப்பார். கிறிஸ்து பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லும்போது ஆண்டவரும் தன்னை தானே பாதுகாத்து கொண்டிருப்பார். அதே நேரத்திலே அநேகரை தேடி சென்று அவர்களுக்கு உதவி செய்திருப்பார். அநேகரை உதவி செய்ய வைத்திருப்பார். அதுதான் கிறிஸ்துவினுடைய அன்பாக இருக்கிறது. அவர் கொடுத்த 2 கட்டளை, ஒன்று உன் தேவனாகிய ஆண்டவரை முழு இதயத்தோடு முழு மனதோடு ஆத்மாவோடு நேசிப்பாயாக என்பது. உன்னே நீ நேசிப்பது போல உன்னுடைய அயலானையும் நேசிப்பாயாக என்பது 2வது கட்டளை. மிகவும் முக்கியமான கட்டளை. இந்த நேரத்திலே அதை நாம் பின்பற்றுவது மிகவும் முக்கியமானது. நம்முடைய அயலார்களை நாம் நேசிப்பது, குறிப்பாக பாடுபட்டு கொண்டிருக்கிற, பசியோடு இருக்கிற, வேலை வாய்ப்பு இழந்து பண கஷ்டம் அனுபவித்து கொண்டிருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சாப்பாடுக்கு வழி இல்லாமல் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப பார்ப்பதற்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறது. ஆகவே ஏதாவது நம்மால் பண உதவி செய்ய முடிந்தால் பண உதவி செய்வதற்கு கூட நாம் தயாராக இருக்க வேண்டும். ஜெபிப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். நம்முடைய திருச்சபையில் இருக்கிற 2 மருத்துவர்களும் நம்முடைய திருச்சபையிலே மருத்துவமனையில் வேலை செய்து கொண்டிருக்கிற எத்தனையோ அன்பர்கள் அருமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மிகவும் வாழ்த்துகிறேன். அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தினமும் ஜெபித்து கொண்டிருக்கிற தாய்மார்கள் எனக்கு நன்றாக தெரியும். திருச்சபைக்காக, உலகத்துக்காக, குடும்பங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற தாய்மார்கள் எனக்கு நன்றாகவே தெரியும். அவர்களுக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன்.
தொடர்ந்து ஆண்டவர் நம்மை வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காகவும் உம்முடைய ஆசீர்வாதத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கஷ்டத்தோடும் துயரத்தோடும் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் நீர் தேற்றி ஆற்றி ஆறுதல் படுத்தும். தேவையோடு இருக்கிறவர்களுக்கு தேவைகளை சந்திப்பதற்கு நீர் எல்லா உதவிகளையும் செய்யும். ஆண்டவரே, நோயோடு பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களை நீர் பாதுகாத்து கொள்ளும். எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாதபடிக்கு அவர்களுக்கு நீர் உதவி செய்யும். அவர்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிற மருத்துவர்களுக்காகவும், ஆஸ்பத்திரியில் வேலை செய்து கொண்டிருக்கிறவர்களுக்காகவும், ஆம்புலன்ஸ் ஓட்டுகிறவர்களுக்காகவும், கல்லறை தோட்டத்தில் வேலை செய்கிற அனைத்து பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களையும் நீர் பாதுகாத்து ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே நீர் நிரப்பி அவர்களை நீர் ஆசீர்வதித்து மென்மேலும் ஆசீர்வதித்து வழி நடத்தும். பாதுகாப்பாக இருக்கிற பிள்ளைகளை இன்னும் பாதுகாப்போடு நீர் வைத்துக்கொள்ளும். எந்த வகையான தீங்கும் ஆண்டவரே கூடாரத்தை அணுகாதபடிக்கு எல்லாருடைய ஆண்டவரே இல்லங்களையும் நீர் பாதுகாத்து கொள்ளும். இல்லங்களில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் அன்பு இந்த வேலையிலே ஆண்டவரே எங்கும் வெளிப்படட்டும். உம்முடைய சீடர்களாக நாங்கள் செயல்படுவதற்கு, ஜெபிப்பதற்கு எங்களுக்கு நீர் கிருபைகளை தாரும். எங்களால் முடிந்த எல்லா உதவிகளையும் செய்வதற்கும், அதே நேரத்திலே பாதுகாப்பாக இருப்பதற்கும் நீர் கிருபைகளை தாரும். நீர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆறுதல் படுத்தும், தேறுதல் படுத்தும். நீரே ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வேண்டுகிறோம் நல்ல கடவுளே, ஆமேன். பிரியமானவர்களே, ஏதாவது ஜெப விண்ணப்பங்கள் அல்லது என்னோடு கூட நீங்கள் பேச வேண்டும், உங்கள் மனதிலே ஏதாவது கஷ்டம் இருக்கிறது, ஏதாவது மனதிலே பயம் இருக்கிறது, கவலையாக இருக்கிறது, உங்கள் மனதில் இருக்கிறதை யார் கூடையாவது பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் என்னோடு கூட நீங்கள் எப்பொழுதுமே நீங்கள் பேசலாம். நான் என்னுடைய ஃபோன் நம்பரை செயலரிடத்திலிருந்து, ஜஸ்டின் இடத்திலிருந்து அல்லது ரூஃபஸ் இடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்டு தயவுசெய்து என்னிடத்திலே பேசுவதற்கு தயங்க வேண்டாம். நான் உங்களோடு கூட பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன். உங்களுக்காக ஜெபிப்பதற்கும் நான் தயாராக இருக்கிறேன். எப்பொழுதும் நான் உங்களுடைய ஃபோன் மிஸ் பண்ணாலும் மறுபடியும் உங்களை நான் நிச்சயமாகவே அழைத்து உங்களோடு கூட நான் பேசுவேன். ஆகவே என்னோடு பேசுவதற்கு தயங்க வேண்டாம். நான் உங்களுக்காக ஜெபிப்பதற்கு நான் எப்பொழுதும் நான் தயாராக இருக்கிறேன். உங்களை வந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னாலும் வருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் சற்று இந்த ஊரடங்கு குறையட்டும். நான் உங்களுக்காக தினமும் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்னோடு பேச விருப்பப்பட்டால் நீங்கள் எதற்கும் தயங்க வேண்டாம். இதை நான் உங்களுக்கு ஒரு அன்பின் விண்ணப்பமாக உங்களிடத்திலே இதை நான் வைக்கிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமேன். இந்த ஓய்வு நாள் ஆன்லைன் ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்றைய தின செய்தியை மிக அருமையாக பகிர்ந்து கொண்ட நமது ஆயர் அவர்களுக்கு உங்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. அடுத்த ஞாயிறு வழக்கம் போல ஆங்கிலம் மற்றும் தமிழ் ஆன்லைன் ரெக்கார்டட் ஆராதனை யூடியூபில் வெளியிடப்படும். இன்று மாலை 6 மணிக்கு ஜூம் மூலம் ஆன்லைன் பிரார்த்தனை கூட்டத்தை நடத்த உள்ளோம். இதில் சபையார் யாவரும் பங்கு பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த கோவிட் காலத்தில் நமக்கு மருத்துவ உதவி வழங்குவதற்காக நாங்கள் SJC கோவிட் கேர் மருத்துவ குழுவை உருவாக்கியுள்ளோம். அதில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவத்துறை ஊழியர்கள் உள்ளனர். உங்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்பட்டால் என்னை அல்லது மிஸ்டர் ரூஃபஸ் அவர்களை அணுகவும். நாங்கள் SJC கோவிட் கேர் குழுவின் மூலம் முடிந்த உதவிகளை ஏற்பாடு செய்து கொடுப்போம். ஜெப குறிப்பு: திருமதி பெசி பிலிப் அவர்கள் கர்த்தரின் பெரிய கிருபையால் குணமடைந்துள்ளார்கள். மேலும் திரு இமானுவல் மோசஸ் கீர்த்தி, திரு ஜட்சன் ஜெபராஜ், திரு மார்டின் ராஜ் மற்றும் அவர்களின் தந்தை திரு டேனியல், இவர்கள் யாவருக்கும் ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மேலும்
திரு மற்றும் திருமதி விக்டர் மார்டின் அவர்கள் சுகவீனமாக இருக்கிறார்கள். அவர்கள் இருவருக்கும் ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தயவு செய்து அவர்களை தொலைபேசியில் அழைப்பதை தவிர்க்கவும், ஏனெனில் அவர்கள் அழைப்புகளை பதிலளிக்க இயலாது. பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்பவர்களை தூய ஜேம்ஸ் திருச்சபை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறது. ஆண்டவர் உங்களை எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பாராக. நன்றி. அருளுரையை கேட்ட நாம் விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாயிடத்தில் உருவித்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தினார். பரமண்டலங்களுக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பதாக. ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.